வெல்கம் டு என்மெயின்ஸ் அகாடமி. நம்ம லாஸ்ட் வீடியோவில் எதை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் 32-bit அண்ட் 64-bit ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அந்த 64-bit ஆர்கிடெக்சரில் என்ன பண்ண முடியும், 32-bit ஆர்கிடெக்சரில் நம்மளால் என்ன டைப் ஆஃப் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும், என்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வெண்டார்ஸ் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு ஒன்ஸ் அகைன் பார்த்துருவோம். An operating system is a software which acts as an interface between the end user and computer hardware. அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், அது இன்டர்ஃபேஸா ஒர்க் ஆகும். யார் யாருக்கு இடையே இன்டர்ஃபேஸா ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரை யார் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கும், ஸோ அந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேருக்கும், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ற யூசருக்கும் அந்த ஹார்ட்வேருக்கும் இன்டர்மீடியேட்டரா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். The three most commonly used operating system for personal computers. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ அதில் மோஸ்ட் ஆஃப் தி காமன்லி யூஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த 3 OS தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒன் இஸ் விண்டோஸ், லினக்ஸ், தென் மேக் OS. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன? விண்டோஸ் இஸ் an OS owned by மைக்ரோசாஃப்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். இது யாரோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்னு சொல்லக்கூடிய கம்பெனியோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எனி ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இன் தி சென்ஸ் தட் ஒன்லி மைக்ரோசாஃப்ட் கேன் மேக் சேஞ்சஸ் டு தி கோட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ இந்த சாஃப்ட்வேர் யாருடைய சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்டோட சாஃப்ட்வேர். ஸோ அவங்க ஆக்சுவலி சொல்லப்போனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த சாஃப்ட்வேருக்கு யார் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்ங்கிற கம்பெனி தான் ஓனர். ஸோ அப்போ அந்த கோடிங்கை அவர் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸ் பண்ண முடியும். ஸோ வேற யாரும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸ் பண்ண முடியாது. It can be installed on different kinds of computer by various manufacturers, giving a wide range of choice for hardware to the user. So இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை n number of கம்ப்யூட்டர்ஸ்ல போடலாம். இன் வேரியஸ் மேனுஃபேக்சரர்ஸ், அதாவது இந்த மதர் போர்ட் மேனுஃபேக்சரர்ஸ்ல இருக்காங்க இல்லையா, ஸோ அதையும் டிபெண்ட் பண்ணி நம்ம இந்த OS போட முடியும். ஸோ ஹார்ட்வேரை பொறுத்து இந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர்ஸ் இந்த மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை சூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். அதாவது 2 டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஒன் இஸ் டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், another one is server ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நம்ம எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதுக்கு முன்னாடி பார்த்த விண்டோஸ், லினக்ஸ், மேக் அந்த எதுவாக இருந்தாலும் இந்த 2 டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அவங்க கொடுக்குறாங்க. ஒன் இஸ் டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், another one is server ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனல் யூஸ், அதாவது பர்சனல் பிசி, பர்சனல் லேப்டாப் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ அந்த ஒரு இதுக்கு இன்ஸ்டால் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. இதுவே சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா பெரிய என்டர்பிரைசஸ் கம்பெனிஸில் மோர் தென் 10 ஆர் மோர் தென் 5 கம்ப்யூட்டர்ஸை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டு அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணிப்பாங்க. இந்த டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு விண்டோஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி. ஸோ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்டார்டிங் வித் விண்டோஸ் 1.0 இருந்து இப்போ கரண்டா விண்டோஸ் 10 வரையும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ அதனோட இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். விண்டோஸ் 1.0, அதுக்கப்புறம் வந்தது 3.1, அதுக்கப்புறம் விண்டோஸ் 95, அதுக்கப்புறம் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் XP, அதுக்கப்புறம் விண்டோஸ் விஸ்டா அப்படின்னு வந்தது, அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7, அதுக்கப்புறம் விண்டோஸ் 8, அதுக்கப்புறம் விண்டோஸ் 8.1, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விண்டோஸ் 10 கரண்டா நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் NT
3.1, விண்டோஸ் NT 4.0, அதுக்கப்புறம் வந்தது விண்டோஸ் 2000, அதுக்கப்புறமேல வந்தது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்வர் 2008 அண்ட் விண்டோஸ் சர்வர் 2008 R2. இந்த R2க்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2008ல ஏதாவது எரர் பக்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு அடிஷ்னலாக இந்த R2 அப்படிங்கிற பேக்கேஜ் வந்தது. அதுக்கப்புறமேல வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்வர் 2012 அண்ட் 2012 R2. அதுக்கப்புறமே வந்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் சர்வர் 2016 அப்படிங்கிற OS. இப்போ கரண்டாக விண்டோஸ் சர்வர் 2009 வந்திருக்கு. ஸோ இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட நேம். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சஸ் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ விண்டோஸ் 7, 8 அந்த மாதிரி இருக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதே மாதிரி சர்வரில் எடுத்துக்கிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியல் சைட்டில் தான் வந்து நம்ம வந்து டிஃப்ரென்சஸ் பார்க்கணும். அடுத்து இந்த விண்டோஸ் டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஐகான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 1.0வோட ஐகான். அடுத்து இது விண்டோஸ் 3.1ஓட ஐகான். இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 95ஓட ஐகான். இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி பாப்புலர் OS இன் மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா விண்டோஸ் XP. இது 2001ல ரிலீஸ் ஆச்சு. 2001ல இருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமே 2010, 8, 9 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா வெல் பாப்புலர் OS தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் XP தான் இருந்தது. அதுக்கப்புறம் 2006ல தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் விஸ்டா அப்படிங்கிறது வந்தது. பட் அதுக்கடுத்து வந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7. இது 2009ல வந்தது. இட் இஸ் ஆல்சோ வெரி பாப்புலர் அண்ட் சக்சஸ்ஃபுல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன் மைக்ரோசாஃப்ட். 2012ல வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 8 அப்படிங்கிறது வந்தது. விண்டோஸ் 8.1 அதே இதில் தான் அப்டேட்டட் வெர்ஷனாக வந்தது. இப்போ 2015ல தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்தது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் அவங்க கொடுத்துருக்க ஐகான்ஸ். ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் இன்னொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ்க்காக இந்த ஐகான்ஸ் சம் வேரியேஷன்ஸோட இருக்கும். எடிஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த விண்டோஸ் டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையும் அதுக்கு சில எடிஷன்ஸ் இருக்கு. அந்த எடிஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஃப்ரெண்ட் யூட்டிலிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் எடிஷன்ஸ்ல டிஃபர் ஆகி இருக்கும். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் விண்டோஸ் 7க்கு என்ன எடிஷன்ஸ் இருக்கு, விண்டோஸ் 8 அண்ட் 8.1க்கு என்ன எடிஷன்ஸ் இருக்கு, அண்ட் விண்டோஸ் 10க்கு என்னென்ன எடிஷன்ஸ் இருக்கு, அந்த ஒரு எடிஷனுக்கு இன்னொரு எடிஷன்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விண்டோஸ் 7ல என்னென்ன எடிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 ஸ்டார்டர் பேக், விண்டோஸ் 7 ஹோம் பேசிக், விண்டோஸ் 7 ஹோம் ப்ரீமியம், விண்டோஸ் 7 ப்ரொஃபஷனல், விண்டோஸ் 7 என்டர்பிரைசஸ், விண்டோஸ் 7 அல்டிமேட் அப்படின்னு விண்டோஸ் 7ல இவ்வளவு எடிஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த எடிஷன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணணும், இந்த ஒரு எடிஷனுக்கு இன்னொரு எடிஷனுக்கு என்ன டிஃபரன்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் யூட்டிலிட்டிஸ் வைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் டிஃபரன்சஸ் இருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையும் என்ன எடிஷன்ஸ் இருக்கு, அந்த எடிஷன்ஸ்ல நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கிறது தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணாலும் சரி இல்லை கஸ்டமர் கேட்டாலும் சரி நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ விண்டோஸ் 7 ஸ்டார்டர் பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. இதுவே விண்டோஸ் 7 அல்டிமேட்ல யூஸ் பண்ண முடியும். ஸோ விண்டோஸ் 7 எடிஷன்ஸ்லேயே ரொம்ப டாப்பஸ்ட் இடத்துல இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 அல்டிமேட். ஸோ அதுல எல்லா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதே மீதி இருக்க எடிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷன்ஸோ யூட்டிலிட்டி என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். இதை நான் உங்களுக்கு ஒரு டாஸ்கா நான் கொடுக்குறேன். அடுத்து விண்டோஸ் 8 அண்ட் 8.1ஓட எடிஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 8, விண்டோஸ் 8 ப்ரோ மீன்ஸ் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து விண்டோஸ் 8 என்டர்பிரைசஸ், விண்டோஸ் 8 OEM, அடுத்து விண்டோஸ் 8.1, விண்டோஸ் 8.1 ப்ரோ, விண்டோஸ் 8 என்டர்பிரைசஸ் அப்படின்ட்டு இவ்வளவு எடிஷன்ஸ் இருக்கு.
இப்போ நம்ம விண்டோஸ் 7 எடிஷன்ஸில் பார்த்த மாதிரி தான் இந்த விண்டோஸ் 8 எடிஷன்ஸும். ஸோ இப்போ விண்டோஸ் 8க்கும் விண்டோஸ் 8 ப்ரோவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சம் டிஃபரன்சஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம அவங்க அஃபிஷியல் சைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கணும். ஸோ விண்டோஸ் 8ல என்னென்ன யூட்டிலிட்டிஸ்லாம் இருக்குது, இல்லை விண்டோஸ் 8 ப்ரோவில் என்ன அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்காங்க, ஸோ விண்டோஸ் 8 எது பெஸ்ட்டு, நம்ம எது யூஸ் பண்ணால் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது தெரிஞ்சு தான் நம்ம இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமே இன்ஸ்டால் பண்ணணும். அடுத்து விண்டோஸ் 10 எடிஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ஹோம், விண்டோஸ் 10 ப்ரோ, ப்ரோ மீன்ஸ் ப்ரொஃபஷனல், விண்டோஸ் 10 ப்ரொஃபஷனல் எஜுகேஷன், விண்டோஸ் 10 என்டர்பிரைசஸ், தென் விண்டோஸ் 10 எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலி 5 எடிஷன்ஸ் இருக்கு. இப்போ கரண்டாக நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். இதில் ஒரு சில கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் எடிஷன்ஸ் இருக்கும், ஒரு சில கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ப்ரோ எடிஷன்ஸ் இருக்கும், ஒரு சில கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் எடிஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த மூணுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெரியணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க அஃபீஷியல் சைட் மைக்ரோசாஃப்ட்லேயே வந்து அவங்க அஃபீஷியல் சைட்டில் டிஃப்ரென்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எந்தெந்த எடிஷன்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இல்லை, என்ன வந்து அட்வான்ஸ்டாக இருக்குது, ஒரு எடிஷன்லேருந்து இன்னொரு எடிஷனுக்கு என்ன அட்வான்ஸ் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம கஸ்டமருக்கு ஓஎஸ் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எடிஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எடிஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3 இதாக பிரிச்சுக்கலாம் நம்ம. சர்வர் 2012 எடிஷன், சர்வர் 2016, தென் சர்வர் 2019 எடிஷன்ஸ் அப்படிங்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் சர்வர் 2012ல என்னென்ன எடிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வர் 2012 ஃபவுண்டேஷன், சர்வர் 2012 எசென்ஷியல், சர்வர் 2012 ஸ்டாண்டர்ட், சர்வர் 2012 டேட்டா சென்டர், விண்டோஸ் மல்டி பாயிண்ட் சர்வர் 2012 அப்படிங்கிறது இருக்கு. இதுல விண்டோஸ் மல்டி பாயிண்ட் சர்வர் 2012 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரிமோட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த எடிஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ஃபவுண்டேஷன், எசென்ஷியல், ஸ்டாண்டர்ட், டேட்டா சென்டர் இது 4க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெவ்வேறு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் உங்களுக்கு நான் வந்து டாஸ்காக கொடுக்க போகிறேன். இது வரைக்கும் நான் எடுத்த கிளாஸில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் டாஸ்க். நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். இப்போ சர்வர் 2016ல என்னென்ன எடிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 எடிஷன்ஸ் இருக்கு. சர்வர் 2016 எசென்சியல், சர்வர் 2006 ஸ்டாண்டர்ட், சர்வர் 2006 டேட்டா சென்டர். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சென்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்கனைசேஷனும் பெரிய இது கூகுள், யாஹூ அப்படிங்கிற மாதிரி டேட்டா சென்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த டேட்டா சென்டருக்கு தகுந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் அந்த எடிஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் அது இருக்கும். அடுத்து சர்வர் 2019 எடிஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் சர்வர் 2019 எசென்ஷியல், சர்வர் 2009 ஸ்டாண்டர்ட் அண்ட் சர்வர் 2009 டேட்டா சென்டர். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு எடிஷன்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அதை நான் சொல்லலை, நான் உங்களுக்கு ஒரு டாஸ்காக அதை கொடுக்குறேன். நீங்கள் அதை நான் இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறேன். ஸோ தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த விண்டோஸ் டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு நீங்கள் சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு எடிஷன்ஸ் டிஃபரன்ஸ் பார்க்கலாம்னு பரவாயில்ல, நம்ம பர்சனல் கம்ப்யூட்டர்ஸோ யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த டிஃபரன்சஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால விண்டோஸ் 7 யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அதில் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குது, விண்டோஸ் 8 அதே மாதிரி விண்டோஸ் 10 அந்த எடிஷன்ஸ்குள்ள என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குது, என்னென்ன யூட்டிலிட்டிஸ் இதில் சப்போர்ட் ஆகும், இன்னொன்று சப்போர்ட் ஆகாது அப்படிங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு மைக்ரோசாஃப்ட் அஃபீஷியல் சைட்டில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ் இஸ் எ ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இட் இஸ் எ கம்யூனிட்டி பேஸ்டு லினக்ஸ். லினக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ, இட் இஸ் எ ஓப்பன் சோர்ஸ். யார் வேணால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஈஸியாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எப்படி டெவலப் பண்ணியிருப்பாங்க இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி, தட் மீன்ஸ்
என் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் ஒரு கம்யூனிட்டியா ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச கோடிங்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி, ஸோ என் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் ஜாயினா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை அவங்க டெவலப் பண்ணியிருப்பாங்க. இது ஸோ அதனால தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் சோர்ஸா நம்மளால யூஸ் பண்ண முடியும். இதுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதே மாதிரி நாம அந்த கோடிங்கை அப்டேட் பண்ணோம் அப்படின்னா இதுல இருக்கிற கண்டிஷன் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல் பண்ணக்கூடாது. அதுதான் இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். The main component of the Linux OS is the Linux kernel அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லினக்ஸ் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்னல் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ இந்த கர்னல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோர் ஆஃப் ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஓஎஸ் ரன் ஆகணும் அப்படின்னா இந்த கர்னல் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியேட், அதாவது ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்து தி யூசர் இன்டர்ஃபேஸ் கால் ஷெல் மேபி எ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் CLI ஆர் GUI. இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எங்கெல்லாம் எப்படிலாம் அவைலபிள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா GUIலயும் அவைலபிள் இருக்கு, கமாண்ட் லைன்லயும் அவைலபிள் இருக்கு. It can be installed on different kinds of computer by various manufacturers, giving a wide range of choice for hardware to the user. So இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம எங்கெல்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் மேனுஃபேக்சர்ஸ் கொண்ட டெஸ்க்டாப்ல நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப்பாக இருந்தாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்கு, இதுவும் அதே மாதிரி தான் 2 கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஸோ ஒன் இஸ் டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அனதர் ஒன் இஸ் சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கு முன்னாடி இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளேவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிளேவர்ஸ் மீன்ஸ் என் நம்பர் ஆஃப் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. கரண்ட்லி 120+ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அவைலபிள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ்ல 120 ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபிளேவர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபிளேவர் எது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ நம்ம என்னென்ன ஃபிளேவர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கு மாதிரி நம்ம தேவையான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கொடுக்கறது வெரி பாப்புலர் ஓஎஸ் தான். நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் கொடுக்க போறேன். இப்போ டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு சில உபுண்டு ஃபிளேவர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபுண்டு, ஃபெடோரா, KUbuntu, Kali Linux, உபுண்டு மேட், சுசி லினக்ஸ், எலிமெண்டரி ஓஎஸ், உபுண்டு மின்ட் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய லினக்ஸ் ஃபிளேவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் இருக்கு லினக்ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபுண்டு, உபுண்டு சர்வர், CentOS, டெபியான், ஃபெடோரா, ஓப்பன் சுசி, ரெட் ஹாட் லினக்ஸ். ஸோ இதில் இந்த ரெட் ஹாட் லினக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்டர்பிரைசஸ் எடிஷன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிடையாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்பிரைஸ் எடிஷன். மோஸ்ட் ஆஃப் தி ப்ரொடக்ஷன் சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஹாட் லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு லினக்ஸ் ஃபிளேவர்ஸ் தான். இதையும் தாண்டி இன்னும் நிறைய லினக்ஸஸ் இருக்கு. மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக் அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்ஸ் பேஸ்டு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் டெவலப் பண்ணலாம். இந்த ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ற ஓஎஸ் தான் மேக் ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்க மட்டும்தான் ரன் ஆகும், அதாவது எந்த பிளாட்ஃபார்ம்ல மட்டும்தான் ரன் ஆகும், ஹார்ட்வேர் பிளாட்ஃபார்ம்ல மட்டும்தான் ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ப்ராடக்ட்ல மட்டும்தான் இந்த மேக் ஓஎஸ் ரன் ஆகும். இட் இஸ் எ ஹார்ட்வேர் டிபெண்டன்ட். ஸோ ஆப்பிள்க்கு மட்டும்தான் இது சப்போர்ட் ஆகும். இட் cannot be installed on different kinds of computers, various manufacturers. It only supports Apple hardware platform. ஸோ இதில் இருக்க மேக் ஓஎஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேக் ஓஎஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஓஎஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக் ஓஎஸ் இருக்கக்கூடிய எடிஷன்ஸ். சீட்டாக், பூமா, ஜகுவார், பேண்டா, டைகர், லிபர், ஸ்னோ லிபர், லயன், மவுண்டன் லைன் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எடிஷன்ஸ் ஆஃப் மேக் ஓஎஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹை சீரியா வந்து இப்போ அப்டேட்டடா நம்மளுக்கு மேக் ஓஎஸ்ல இருக்கு.
ஸோ டாஸ்க். ஸோ செக் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி எடிஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் என்னென்ன எடிஷன்ஸ் இருக்கு, அந்த எடிஷன்ஸுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ், தட் மீன்ஸ் என்ன அப்ளிகேஷன்ஸ் நம்மளால் ரன் பண்ண முடியும், அதில் என்ன யூட்டிலிட்டிஸ் வரும் வராது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ ஒரு டாஸ்காக கொடுக்குறேன். தயவு செஞ்சு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஓஎஸ் இருக்கு, அந்த ஓஎஸ்ல என்னென்ன டைப் ஆஃப் ஓஎஸ் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு இன்ஸ்டால் ஓஎஸ். ஓஎஸ் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.